கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் உயிர்ப்பிக்கிற தேவன், உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன், உனக்குள்ளே உயிரை தருகிற தேவன். வேரற்ற உன்னை வேர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து கனி தரும் ஆச்சரியமான மரமாய் தேசமெல்லாம் படரும்படி உனக்கு நான் அனுக்கிரகங்களை செய்வேன். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நிச்சயமாய் உன்னை உயிர்ப்பிப்பேன். என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வறண்டு போன நிலையில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தராகிய தேவன் துளிர் விடுகிற ஒரு ஆச்சரியமான கனிமரமாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவர். அவர் உயிர்ப்பிப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, வறண்டதும் உயிரற்றதும் சதைகளற்றதும் நரம்புகளற்றதுமான எலும்பு கூட்டம் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். தீர்க்க தரிசனத்தை உரைத்த பொழுது கர்த்தருடைய ஆவி அந்த எலும்புகளுக்குள் பிரவேசித்தது. அந்த எலும்புகளுக்குள்ளே உயிர் உண்டாயிற்று, அந்த எலும்புகளுக்குள்ளே சதை உண்டாயிற்று, அந்த எலும்புகளுக்குள்ளே நரம்பு உண்டாயிற்று. அப்படியே அது தோலினால் மூடப்பட்டது. அது ஒரு பெரும் சேனையாய் மாறிற்று. அவர் எலும்புகளுக்கும் உயிர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவீர்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய செயல் மட்டுமல்ல, தன்னை விசுவாசிக்கிறவர்களை கொண்டும் ஆண்டவர் அந்த செயலை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர்கள் காலங்களை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் பணியிலே அப்போஸ்தல நடபடிகள் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் இருக்கிறான். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். தேவாலயத்துக்கு போகும்பொழுது வழியோரத்தில் வைக்கப்பட்ட மனுஷன் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஐயா பிச்சை போடுங்கள் என்று கேட்கிறான். அதற்கு பேதுரும் யோவானும் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று அவனை பிடித்து அவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்ற உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் கால்களின் கரடுகள் மாறிற்று. சப்பானியான மனிதன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அவனுக்குள் அற்புதம் நடந்தது. செத்து போன அந்த கால்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிற்று. இயேசு உயிர்ப்பிக்க வல்லவர். அவர் இன்றைக்கும் தன்னுடைய கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் சரீரங்களிலே என்னுடைய சரீர அவயவங்கள் செத்து போயிற்று என்று சொல்லி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மருத்துவர்கள் ஒருவேளை உங்களை மறுத்திருக்கலாம், ஆகாதென்று சொல்லி இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் உயிர்த்தெழுதலின் வல்லமை, என் உயிர்ப்பிக்கிற வல்லமை, என் ஜீவனின் வல்லமை உன் சரீரத்திலே வெளிப்படுகிறது. உன் சரீரத்திலே சுகத்தை தருகிறேன். செத்து போன உன் அவயவத்தை நான் விடுவிக்கிறேன். இப்பொழுதே அதற்கு ஜீவனை தருகிறேன். அது இப்பொழுது தேவனுடைய பிள்ளையே, முன்பு இருந்ததை பார்க்கலும் பலன் கொண்டதாய் சரீரத்தின் அவயவங்கள் பலன் கொள்ளுகிறது. உன் கால்கள் பலன் கொள்ளுகிறது, கைகள் பலன் கொள்ளுகிறது, தேய்ந்து போன எலும்புகள் பலன் கொள்ளுகிறது, செத்து போன நரம்புகள் பலன் கொள்ளுகிறது. அவர் உயிர்ப்பிக்கிறவர். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம்.